தொகுத்து வழங்க இருக்கின்ற அதே எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஷேக்ஸ்பியர் ராமமூர்த்தி. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற தமிழ் விழுப்புரம் மாவட்ட தமிழ் ஆர்வலர் அப்படின்னாலே தப்புன்னு ஞாபகம் தான் நம்ம அண்ணன் வழிகாட்டி அண்ணனை வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு ஒரு ஆசை இந்த இடத்துல சொல்லிடலாம். எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. பொதுவாக என்ன யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பாவோடைய இறப்புக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை பார்த்தோன்னா அண்ணன் பண்ணணும். அது ரொம்ப நான் எவ்வளோ பேருக்கு உழைச்சிருக்கேன். என்னுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையானது. யாருமே வந்து அந்த ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு வரல. அந்த நேரத்தில் நான் அண்ணனை வந்து எப்படி நினச்சேன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய அண்ணனாக நினச்சேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாமா மேலே தான் வருது. அண்ணன் பேங்க்கில் வேலை செய்வார். ஒரு 80-84 அந்த டைமில் நம்ம வந்து 10th முடிச்சு சுற்றி கட்ட நேரம் தான். அண்ணன் வீட்டுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு போகுது. அண்ணன் காலையில் ரொம்ப பிஸியாக இருக்குது பேங்க்குக்கு போகிறது. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திருவிழா கலந்து கொண்டிருக்கீங்க தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த கருப்பு கலந்த காணிக்கையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கவிதை வாசிக்க தெரியாது. ஆனால் இவங்க சொன்னாங்க ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி வந்து சென்னையில் ஐயாவுக்காக நடந்திருந்தது. நேற்று ஃபுல்லாகவே அதை யூடியூப்பில் பார்த்து அவங்க சொன்னதான் இப்போ நான் சொல்லுவேன். ஐயாவுடைய பெருமை பற்றி சொல்லணும்னா எனக்கு எப்படின்னா வணக்கம் வள்ளுவா அப்படின்ற ஒரு இதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருந்தாங்க. அந்த புக்கு உடனே நான் அமேசானில் போட்டு வாங்கிட்டேன். நிறைய புக்கு வாங்கிட்டேன். இன்னைக்கு கூட தியாக ஒரு மெசேஜ் அடிச்சுருந்தாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு உலக புக்கெல்லாம் கிடைக்குது. நிறைய புக்கு வாங்கிட்டேன். படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் இந்த இரங்கல் செய்தியை வந்து நான் என்னுடைய கவிதை வடிவத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சென்னிமலையில் பிறந்து சென்னையில் செய்தி வாசித்தபடி உனக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தால் மறையாத கருப்பு சூரியன் மாற்றின் லூதரத்தை பற்றி சிந்திச்சிருக்கிறது. ஒரு கருப்பு இனத்தினுடைய தலைவனை பற்றி சிந்திச்சிருக்கிறதுனா இவருடைய பார்வை வந்து எவ்வளோ பெரிய பார்வை. வணக்கம் வள்ளுவா தமிழர்களே திருக்குறளை படிச்சிங்க அப்படின்னு இவர் மூலயமா தான் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊமை வெயில் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. அதை நான் படிச்சிருக்கேன். இந்த எளிய மக்களுக்கு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஆடாக தெரியாது. அவங்களுக்காக இதை எழுதியிருப்பாரு ஊமை வெயில் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் கேட்ட வரம். இந்த மாதிரி நிறையா மாமா சொல்லிட்டாங்க தன்னுடைய உரையில். தன்னுடைய மகன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டராக தான் இருந்தார். பாப்புலர் இருந்தாலும் வச்சார். பாரதிதாசன் இருந்த அந்த பாசத்தால் அந்த வழி வந்ததால் தன்னுடைய இன்னொரு மகனுக்கு பாரதிதாசன் பேர் வச்சார். தமிழ் கரந்தை தமிழ்ச்சங்க புலவர் என்ற ஒரு அமைப்பில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு சுய சிந்தனை அப்படின்னு ஒரு கையெழுத்து பிரிந்து எழுதியிருக்கிறார். சுய சிந்தனை என்ற கையெழுத்து பிரிந்து எழுதி நீங்கள் ஏன் ஆழ்ந்து சிந்திப்பதை நிறுத்திவிட்டீர்கள்? சுய சிந்தனை என்ற கையெழுத்து பிரிந்து எழுதி நீங்கள் ஏன் ஆழ்ந்து சிந்திப்பதை நிறுத்திவிட்டீர்களா? விடிவெள்ளி என்ற புனைப்பெயர் கொண்ட நீங்கள், விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட நீங்கள் வந்த பின் தான் தமிழ் இலக்கியம் மரபு கவிதையில் மண்ணை பார்த்தது, புது கவிதையில் விண்ணை பார்த்தது. இறுதியில் நீங்கள் மண்ணுக்கே விதையாகிவிட்டீர்கள். தமிழ் கல்லூரி பேராசிரியர், புதுக்கல்லூரி பேராசிரியரான நீங்கள் தனிப்பாடல் திரட்டு என்பதில் டாக்டர் பட்டம் பெற்றீர்கள். எங்கே தனியார்கள் சென்றீர்கள்? ஊமை வகையோடு உறவாடுவதற்கா? ஈரோடு என்றால் முன்பு தீரன் சின்னமலை, அதன் பின்பு எங்களின் சுயமரியாதை தந்தை பெரியார் நினைவு கூர்ந்தார்கள். என்றும் காலத்தால் மறையாத கருப்பு சூரியன் கலைஞரின் அன்பை பெற்ற அன்பா, ஈரோடு தமிழன்பா, உங்களுக்கு காலம் முழுவதும் எங்கள் கண்ணிலஞ்சலியை காணிக்கையாக்குகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற நீங்கள் தமிழ் வார்த்தைகள் கேட்ட வரம், அதை கேட்க நாங்கள் உண்மை வெயிலுக்கு அருகில் உங்கள் மரத்தின் நிழலாய் உங்களை பின்தொடர்வோம். கல்வி மாதத்தில் பிறந்த நீங்கள் குழந்தைகள் தினத்தில் மறந்தீர்கள். உங்கள் நினைவு என்றும் எங்கள் நெஞ்சில் நிலைத்திருக்கும். நீங்கள் விட்டு சென்ற பணியை விழுப்புரம் தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக நானும் அதை எடுத்து செல்வேன் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு